என் வேலையை ஆரம்பிக்கணும்னா எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நேத்து தான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஜெயில இருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உதவி கேட்கட்டுமா? பிரச்சனையே வராது சார். அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறியே, ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கலாம்ல? ரொம்ப பசிக்குதுப்பா. வந்து ஹாட் டாக்ஸ் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். வந்து ஹாட் டாக்ஸ் சாப்பிட்டு பாருங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஆனா பாவிங்களா, நாய கூட அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் கூட உங்ககிட்ட ஈவேரக்கமே இல்லாம போயிடுச்சு. சூசன் கத்தாத, வா வா வா. நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் நாய்க்கறி கிடையாது. அப்புறம் ஏன் ஹாட் டாக்னு பேர் வச்சிருக்கான்? அதுல சிக்கன் மட்டன் இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது, தெரியும்ல? இது உனக்கு தெரியும். சரி, எனக்கு 2 வாங்கி கூட. வாங்க சார் வாங்க, சூடான ஹாட் டாக்ஸ் வந்து சாப்பிட்டு பாருங்க. ஹாட் டாக்ஸ், ஹாட் டாக்ஸ், சூடான ஹாட் டாக்ஸ். அந்த ஆளு எதுக்காக அப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? அப்படிதான் கத்துவாங்க. அப்படி கத்துனாதானே மக்கள் எல்லாம் வாங்குவாங்க. இப்படிதான் பிசினஸ் எல்லாம் பண்ணும். இந்த மனுஷங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நல்ல வேளை எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்ல. எனக்கு எப்பெல்லாம் ரொம்ப போர் அடிக்குதோ இங்க வந்து உட்காந்துருவேன். பொழுது போறதே தெரியாது. வந்து 10 நிமிஷத்துல எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என் கூட விளையாடுறதுக்கு எவனும் வர மாட்டான். நானே தான் தனியா விளையாடிக்கணும். நல்ல ஐடியா தான் இல்லையா? பின்ன ஒருத்தன் குச்சியில அடிக்கிறான், ஒருத்தன் பந்தம் போடுறான். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதுல எங்க டீம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்க எப்பவுமே அண்டர் டாக்ஸ் தான். எனது அப்படி ஒரு நாய் பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அண்டர் டாக்னா என்னப்பா? உனக்கு புரியல, சொல்றேன் கேளு. அண்டர் டாக்ஸ்னா அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை யாருக்கும் இருக்காது. இப்ப என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரி தானே? அங்க என்னடா வெட்டியா பேசிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? சூசைன் வேண்டாம். நீ சொல்றதுனால அதை விடுற. போடா வெண்ணே. வெண்ணே ஒண்ட ஸ்கோர் எழுப்பா. உன்னை நான் போவேன்னு சொன்னல. ஆனா எனக்குள்ள இருக்கிற தன்மானம் போன்னு சொல்லிடுச்சே. உனக்கு மரியாதை என்னன்னு சொல்லி தர வேண்டியது இருக்கு. அது சரி, பெத்த அப்பனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவன் எனக்கு மரியாதை பத்தி கத்து கொடுக்க போறான். வாய மூடு, நான் சொல்றது கேளு. உனக்கு பேசிக் மேனர்ஸ கத்து கொடுக்கறேன். சாப்டர் 1 ஓகே. ஐயோ, இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. சாப்டர் 2 படுத்துக்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைப்பா. சாப்டர் 3 அப்படியே பரல. ஏப்பா இப்படி பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றது உனக்கே நல்லா இருக்கா? சாப்டர் 4 பேசு. தமிழா தெலுங்கா? ஜாக், தயவு செஞ்சு என்ன இப்படி கொடுமைப்படுத்தாத. பரவாயில்ல, 4 வாரத்தோட லெசனை 4 செகண்ட்ல கத்துக்கிட்ட. உனக்கு மண்டையில மசாலா இருக்கு. சாப்டர் 5 அந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு முதல்ல பணத்தை வாங்கு. இந்த மாதிரி படுத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத. முடியல. உனக்காக உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் கழுத்துல போட்டதே இல்ல. ஒரு வேலை நீங்க தொலைஞ்சிட்டுன்னு வை, உன்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்ல வாய். ஏன் ஆரம்பத்திலேயே தொலைஞ்சு போன்னு சொல்றேன்? நான் ஊரே தான் இருப்பேன் எப்பவுமே. நாருது, ஆமா நீ பல்லு வலிக்க சுமாரா எவ்வளவு நாள் இருக்கும்? நான்ப்பா கேவலப்படுத்துறிய. போன தீபாவளிக்கு தான்ப்பா வளர்க்கினேன். நல்லா தானே இருக்கு, குளிருக்கு எதமா இருக்கு. வாங்க வாங்க, எப்படி நடங்க. யாராவது திரும்பி பாத்தீங்க கொன்றுவேன். முதல்ல ஒன்ன கொன்னு வச்சுக்கோ. வெளியில இருக்கிற போலீஸ்காரங்க அடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க வேலையை நாங்க ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். வேலை முடியுது பாஸ். வெரி குட். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. எந்த நிமிஷம் அவங்க வெளியில வரலாம். சார், ஷாப்புக்கு வந்த சில கஸ்டமர்ஸ் அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க சார். அதனால தான் யோசிக்கிறோம். இதை பாத்தியா? நான் எதுவும் பார்க்கல. வித்தியாசமான நாயா இருக்கு. நான் எப்படி தான் உங்களுக்கு என்னடா? ஏன்டா ஆளாளுக்கு மூஞ்சில பொண்ணு மாட்டி வச்சிருக்கீங்க? ஏன்டா குறுகுறுன்னு பாக்குற? பதில சொல்லு. நான் கவனிச்சுக்கிறேன். ஆமாப்ல, கிட்ட வந்து கவனி. ஹலோ கேட், நான் பேசுறது கேக்குதா? அந்த நாயை புடி. எஸ் பாஸ். டேய், அத புடிங்கடா. ஐயோ ஐயோ, அநியாயமா ஒரு நாயை கொண்டுட்டாங்க. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? கண்ணை திறந்துப்ப, கண்ணை திறந்துப்ப. ஆனா பாவிங்களா, இப்படியானா பண்ணுவீங்க? என்னடா இது, விட்டா ஓவரா பேசிட்டே நீங்க பதில் சொல்லியா? ஐ எம் வெரி சாரி நண்பா, உன்னதான் என்னால காப்பாற்ற முடியல. இதோ பாருங்க ஆபீசர். நில்லுங்க, யாரும் ஷூட் பண்ணாதீங்க. எந்த நகையும் திருட்டு போல, எல்லாம் அப்படியே பத்திரமா இருக்கு. ஒரு நாயை மட்டும் கொண்டுட்டானுங்க. அதை உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு.